பாபா சாஹேப் அம்பேத்கரை பாஜகவும் RSS தொடர்ந்து புறக்கணிக்கிறார்கள். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சட்டமேதை அம்பேத்கர் நினைவாக பீம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த ஆப் இணையதளம் இல்லாமலேயே பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அம்பேத்கர் ஐயாவுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் நேரு அவர்களுக்கு எழுதியது யாரு படிச்சாலும் அம்பேத்கர் ஐயா தெளிவா சொல்லியிருப்பாரு, ஒரு பட்டியலின சகோதரன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஹேண்டில் பண்றது இல்லையா, இல்ல நேரு அவர்கள் லண்டன் செல்லும் பொழுது நேரு அவர்களுக்கு இன்சார்ஜா இருப்பாங்கன்னு யாரையோ போட்டீங்களே, அப்ப இந்த அம்பேத்கர் அவர்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? காங்கிரஸ் கட்சி செய்த மிகப்பெரிய துரோகமே அம்பேத்கர் அவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக வைஸ்ராயினுடைய கவுன்சில்ல இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவுடைய பல டேம் இன்டர்னல் இரிகேஷன் இஸ் an expert. இன்னைக்கு எல்லாமே நம்ம சட்டமேதைன்னு சொல்றோம். அம்பேத்கர் ஐயாவுக்கு பல பரிணாமம் வருது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, சட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சாங்க, டெவலப்மெண்டே கொடுக்கல. அதை எதிர்த்து தான் அம்பேத்கர் அவங்க வெளியே வந்தாங்க. முதல் முறையாக நம்முடைய பிரதமர் அம்பேத்கர் பிறந்த வீடு, அவர் படிச்ச பூமி எங்க இருந்ததுன்னு தெரியாது, அவர் எங்க இறந்தாருன்னு தெரியாது, லண்டன்ல வாழ்ந்த இடம், மும்பைல வாழ்ந்த இடம், இதையெல்லாம் கண்டுபிடிச்சு தனியார் கிட்ட ஆக்கிரமிப்பில் இருந்தது, அதையெல்லாம் எடுத்து இன்றைக்கு தேசத்தினுடைய பொது சொத்தாக்கியதை அழகு சேர்த்திருப்பது நம்முடைய மோடிஜி ஐயா அவர்கள். மக்களுக்கு தெரியும் உண்மையான அம்பேத்கர் ஐயாவுடைய அந்த பாதையில் நடக்கக்கூடிய ஒரே தலைவர் அன்னைக்கு அகில இந்திய அளவில் இருக்கிறாங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.